எப்பயுமே முதல் ஜெனரேஷன் அப்படின்னா அதுதான் ரொம்ப வேகமாக இருக்கும். எப்பயுமே பாருங்க, படிச்சு முதல் ஜெனரேஷன்ல இருக்கிறதுனால முதல் ஜெனரேஷன் படிச்சு வந்தாங்க. ரெண்டாவது ஜெனரேஷன் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஏன்னா நம்ம டாக்டர் சொன்னாரு யூஸ் பண்ண தான் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வளரும். ஆனா அதே நேரத்துல ஒரு லெத்தாஜி வந்துடும். இப்ப என் பையன் வந்து என்னை அளவுக்கு வேகமா இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் பக்தி உள்ள ஒருத்தோட பையன். ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண ஏழையுடைய பையன் ரொம்ப ஏழை வேகம் என் பையன் இருக்காரு. ஏன்னா அப்பா தாங்கி பிடிப்பாரு, அப்பா செய்வாரு. அந்த எண்ணம் இருக்கு. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு எல்லாமே நான் தான் செய்யணும். நான் ஜீரோல இருந்து மேல வரணும். ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. அது மாதிரி செகண்ட் ஜெனரேஷன் எப்பயுமே ஸ்லோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் ரொம்ப வேகமா இருக்கும். அதனாலதான் நம்ம கிராமங்களுக்கு போறோம். கிராமங்கள் இருக்கிற எல்லாமே முதல் தலைமுறையில முன்னேற துடிப்பவர்கள். இங்க சிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அப்பா அல்லது தாத்தா, அவங்க தாத்தால இருந்து ஒரு 3-4 தலைமுறை நம்ம டாக்டர் எடுத்தீங்கன்னா 3வது தலைமுறை டாக்டர் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா அவர் சேர்த்து சொத்து இருக்கு, அவங்க அப்பா சேர்த்து சொத்து இருக்குது, அவங்க தாத்தா சேர்த்து சொத்து இருக்குது. இப்படி அந்த எண்ணம் இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம தான் கிராமத்தை சொல்லுவாங்க, நம்ம தான் கையில மூடிக்காரமும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல அந்த முதல் ஜெனரேஷன்ல ரொம்ப இனிஷியேட்டிவ் இருக்கும். அதனாலதான் வந்து நான் கிராமங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த காரணமே இதே. இங்க இருக்கிறவங்க நீங்க கூப்பிடுங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை விட டிவி முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா இருக்கிறாங்க, சீட்டு வாங்கி கொடுக்கறது, எந்த காலத்துல சீட்டு வாங்கி கொடுக்கறதுனால அவங்க அப்பா இருக்காங்க. அவரை ஏக்கரம் வாங்கி சீட்டு வாங்கி கொடுப்பாரு. படிச்சாச்சுன்னா பணத்தை வச்சு வேலை வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க அப்பா செய்யணும். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும். உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பணத்தை வச்சு சீட் வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப அவன் மாற்று எடுக்கணும். அல்லது அவன் வேலைக்காக போராடணும். அதனால முதல் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வருவாங்க. பெரிய அளவுல வந்து நல்லா வருவாங்க. அதுல ஒரு முயற்சி தான் இப்ப நம்முடைய சாமர்த்தால் எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி எடுத்தீங்கன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குது, என்ன மாதிரி முதல்ல ஒரு சர்வை எடுத்துறீங்க, என்ன கருப்பொருள் எடுத்துறீங்க, அதுவே வித்தியாசமா இருக்கு. கிராமத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு ஏழு அளவுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த கருவு தான். அதெல்லாம் படமாக்கப்பட்ட விதம் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த சினிமா அளவுக்கு இல்லாம இருக்கலாம். ஏன்னா திருப்பதி இல்லை, உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இல்லை. இப்பதான் முதலாக நீங்க செய்யும் பொழுது அந்த சிந்தனை எப்போ அப்படி சிந்தனை வருது, எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்ற சிந்தனை தான் உங்களுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுதே ஒரு நல்ல சிந்தனை வந்து கிராமப்புறங்களில் இருக்கு. அப்படிப்பட்ட பெண்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து அவரிடம் இருக்கின்ற அந்த சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து எங்களுடைய அடிப்படையான நோக்கம். அதனாலதான் நம்ம மாவட்ட நலக்குழுவை வந்து இப்போ அதனுடைய கிளைகளை பாக்கி இருக்கிறது. ஒரு ஆரம்பமாக இருந்தது இந்த விருதுகள் இருக்கின்றன. அதுல முக்கியமானதுதான் அந்த முதல் தலைப்பாடு மையம். அடுத்தபடியாக அடுத்த வாரத்தில் நாங்கள் இன்னும் 2 அமைப்புகளை ஆரம்பிக்க போறோம். அது ஒன்று வந்து கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுடைய விளையாட்டு மற்றும் இந்த திறனை மேம்படுத்துவதற்காக சிஸ்டம் என்ற சொல்லப்படுகிற அந்த விளையாட்டுக்கான ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக திருசக்தி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வந்து பெண்களுடைய முன்னேற்றம், குறிப்பாக கிராமப்புற பெண்களுடைய முன்னேற்றம் தான் அதுதான் இருக்கும். இப்ப இது போல இதெல்லாம் நம்ம ஒரு வருஷத்துல இது போன்ற ஒரு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி அதற்கான பரிசை கூட அந்த திருசக்தி கொடுக்கும். ஏன்னா நீங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும். நீங்க அடுத்த லெவலில் இங்கேயே வந்து இருக்கக்கூடாது. உங்களுடைய திறமை அடுத்த லெவலில் வைக்கணும். கூடிய சீக்கிரமே இப்ப நான் இதை பார்க்கும்போது நினைச்சேன், நம்ம அடுத்தபடியாக ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். அதுவும் குறிப்பாக சிறு குடும்பங்களுக்காக மட்டுமே ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்த போறோம். அதனுடைய முதல் பரிசு 10,000 ரூபாய், 2வது பரிசு 5,000 ரூபாய், 3வது பரிசு 3,000 ரூபாய். அதற்காக உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும்னு சொல்லுங்க ப்ரிப்பேர் பண்றது. ஏன்னா இது வந்து உங்களுக்காக உள்ளது, நம்முடைய மாவட்டம் கோல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளது. அதுல வந்து நீங்க ஏன்னா பிரின்சிபல் அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சும்மா வந்து எல்லாருமே உட்கார்ந்தா யாராவது பிரைஸ் கொடுக்கணும் இல்லையா? எல்லாருமே வந்து அமைதியா உட்கார்ந்து யாருக்குமே ஆன்சர் தெரியலாம், ஒரு ஆன்சர் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தாங்கணும். அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பிரின்சிபல் தான் வந்து திருச்சி மாவட்ட மகளிர் குழுக்களுடைய அறிவுத்திறனை வெளிக்காட்டுவதா இருக்கணும். வெளி உலகம் பார்க்கும்பொழுது திருச்சி மாவட்ட செல்போன் குரூப் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்காங்க அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த பிரின்சிபல் நான் ஏற்பாடு பண்றேன். அதுல என்னென்ன நம்ம சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்போம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணி அதுக்கான தேதியெல்லாம் அறிவோம். உங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுக்குறோம். ஏன்னா நல்லா படிங்க, அரசாங்க திட்டங்கள்
பெண்கள் சம்பந்தமானது, பெண்கள் முன்னேற்றம் சம்பந்தமானது, இது போன்ற கேள்விகள் தான் அதுல இருக்கும். நீங்க அதனால அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை நம்ம யார் நடத்துறது, எந்த இடத்துல வச்சு நடத்துறதுலாம் நல்லா பிளான் பண்ணி என்னை வெளியுறவும் தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்சி மாவட்டத்துடைய பெண்களுடைய அறிவுத்திறனை, அதுவும் கிராமப்புறம் முழுக்க தீவிரை கொடுக்கிறது, கிராமப்புற தீவிரை கொடுக்கக்கூடிய அறிவு திறனை, அதே போல ஒவ்வொன்றையும் இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு திறனையும் உங்களுடைய திறனை வெளி உலகத்துக்கு அந்த திருச்சக்தி என்ற அமைப்பு வெளிக்கொண்டு வரும். ஏன்னா இப்ப இதே போல சின்ன சின்ன பாட்டு, கவிதை எழுதுறீங்க, பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு மாவட்ட அளவில் போட்டியை நடத்தி அந்த வெளி உலகத்துக்கு மீடியா மூலமா நம்ம கொண்டு வரும்போது கட்டாயம் உங்களுடைய பெயர், நம்முடைய திருச்சி மாவட்டத்துடைய பெயர் கட்டாயம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அப்பதான் சும்மா இல்லை சுயதொழில் கொடுக்கறது என்ற அமைப்பிலே இருக்கிறீங்க, எந்த விதமான வெளி உலகத்துக்கு தெரியல. ஓரளவு நீங்க எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ள, ஒரு நெட்வொர்க்குள்ள வந்துருவீங்க. ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஒரு பொருளாதாரத்திலே கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்குது, ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. நம்ம படிக்கணும், விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சமுதாயத்திலே மூவ் பண்ணணும்ன்ற அந்த விவரம் தெரிஞ்சிருக்குது. அடுத்த கட்டம் எப்பயுமே அந்த விதையை போட்டா முளைச்ச அந்த முதல் இலை வரணும் இல்லையா? இந்த இலை வரணும், அடுத்த ஒவ்வொரு இலையா வரணும். வந்தாதான் அந்த செடி வளர்ந்தா அர்த்தம். இல்லை அப்படின்னா செடி வளரலைன்னு அர்த்தம். போதுமான ஊட்டச்சத்து இல்லை. அப்போ அந்த இலைகள் ஒவ்வொன்றாக வரணும். அப்ப அது ஒவ்வொன்றும் உங்களுடைய திறமையாக வெளி உலகத்துக்கு வெளிவரும். அப்பதான் நம்ம இவ்வளவு இந்த 10 ஆண்டு காலம் மகளிர் சுயஉதவி குழுக்களை அமைத்து இதை நல்ல முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உதாரணம். உங்களுடைய திறமைகள் எப்பயுமே நம்ம இதுல மட்டுமே இருக்கக்கூடாது. ஏதாவது இந்த காம்பவுண்ட் செய்யறோம், இது செய்யறோம், இது மட்டுமே இல்லை. பெண்கள் இன்னும் இதே தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். பெண்கள்னா இது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது, நிறைய அறிவு இருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட அறிவு. அது வெளிப்படும் போது உண்மையிலே அந்த அனுபவம் எப்படி வெளித்தால் எப்படி எல்லா பக்கமும் பரவும், அதே போல உங்களுடைய அறிவு எக்ஸ்ப்ளோர் ஆகணும். அதற்கான எல்லா வேலைகளையும் எங்களுடைய இந்த அமைப்பு நலப்பணி குழு இதற்காக எவ்வளவு இப்ப சமீபத்தில் எவ்வளவு ப்ரோக்ராம் நடக்கும். இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து முத்தமிழ் கலை பண்பாட்டு மையமும் சிஸ்டமும் சித்தத்தையும் சேர்ந்து இந்த இளைஞர்களுக்காக, கிராமப்புற பெண்களுக்காக, அதே நேரத்திலே நலிந்தவர்களுக்காக, அதாவது எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள், இது போன்றவர்களுக்காக, சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்காக கட்டாயம் அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வர, அவர்களை ஒன்று சேர்க்க, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட என்று இந்த மாவட்ட நலநிதி குழு கட்டாயம் பாடுபடும். அதுக்காக இப்ப நிறைய டொனேஷன்ஸ் இப்ப சேவை சொல்லுவாங்க. அதுக்காக இப்ப நிறைய பேர் பணம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது ஏன்னா இவ்வளவு நாள் மாவட்ட நலநிதி குழு என்பது எப்பயாவது கூட்டிட்டு இருந்தது. நான் மாதம் ஒரு முறை கூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ டெய்லி ஆக்டிவிட்டி இருக்குது. டெய்லி கூடனால் கூட மாவட்ட நலநிதிக்குழுவினுடைய ஆக்டிவிட்டி டெய்லி இங்கேயோ அங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அப்போ அதை இயக்க வைக்கிறோம். இயங்குகிறது. இப்போது அதனுடைய இயக்கம் இருக்கிறது. இயக்கும் பொழுது செலவு வரும், அதே நேரத்தில் அதுக்கு வருமானம் வருது. எப்பொழுதும் இதுவரைக்கும் எல்லாம் செலவு ஆகிருக்கிறோம், அது அளவுல நமக்கு வருமானம் வந்திருக்குது. அதே போல கிரேட் என்ற ஒரு அமைப்பையும் நம்ம ஏற்படுத்திருக்கிறோம். அதனுடைய அமைப்பு அது ஒரு பக்கம் சைலண்டா, யாருக்கும் தெரியாம, ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய அமைப்பு, அமைதியாக. அதே நேரத்தில் அதனுடைய ரிசல்ட் வெளியே தெரியாது. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் உடனே படிச்சு ஒரே தலைமுறையில ஒரே வருஷத்துல படிச்சு பாஸ் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு சீக்கிரம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இது ஒரு நல்ல முயற்சி, நல்லா படிச்சுருக்கீங்க. இன்னும் கூட அதை அடுத்தபடியா நீங்க அதை என்னென்ன குறைகள் இருக்கிறது அப்படின்றத பார்த்து அதை டைம் பண்றது. ஏன்னா ஆடியோ சரியில்லை, லைட்டிங் சரியில்லை, இந்த மாதிரியான குறைகளை எல்லாம் எப்படி, ஏன்னா இப்ப நான் மட்டும் பார்க்கல, நீங்களும் பார்த்துட்டீங்க, நீங்களும் பாக்குறீங்க. நீங்களாம் எங்களோட அதிகமா சீரியல் பார்க்கறாங்க. அதனால இப்ப நீங்க சீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சீரியல் இருக்கிறது இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. இப்ப ஆடியோ பேக்ரவுண்ட்ல நிறைய சத்தம் ஆடியோ சத்தம் நான் வாய்ப்பு சரியா கேட்கல, அல்லது உங்களுக்கு வெளியில் போதுமான வெளிச்சம் இல்லை, அந்த சீரியல் வெளிச்சம் போதும். ஆனா இது இயற்கையை அப்படியே எடுக்கப்படுது. சீரியல் இருக்கிறவங்க சீரியல் போகும் வைத்து இதெல்லாம் வச்சு நவீன கருவிகள் எல்லாம் வச்சு எடுக்கக்கூடியது. ஆனா இது எந்த நவீன கருவியும் இல்லாம, எந்த சயின்ஸ் எதுவுமே இல்லாம, ரீரிகார்டு கிடையாது, எதுவுமே இல்லாம அப்படியே இயற்கையாக எடுத்தது. அப்படி இயற்கையா இருக்கிறது எப்படி இருக்கும்? காட்டுல விளைஞ்ச ஒரு பொருள் எப்படி இயற்கையாக இருக்குமோ, இப்ப நெல் எப்படி இருக்குது, அதுவே இந்தியா இருக்கும்போது எப்படி இருக்குது, 2 வித்தியாசம் இருக்குது. அதே போலதான் இது அப்படி இயற்கையாக இருக்கிறது. இயற்கையுடைய அழகுங்கிறது சரிதான். அதே போல இது இயற்கையாக அழகாக இருக்கிறது. ஆனால் இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி
எப்பயுமே நிர்வகிக்க முடியாது. இட்லியை ஈஸியா எடுத்துடலாம், அரிசி ஈஸியா எடுத்துடலாம். அதே போல நீங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்க சமைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க சொல்ல வேண்டியது பெரிய கவலை இல்லை. ஒரு வீடியோ கேமரா வெடிக்கிறீங்க, அந்த வில்லேஜ் நீங்களே ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே கல்யாணம் எடுத்து உங்க செல்போன் குரூப்ல எவ்வளவு பண்றீங்க, ஒரு கேமரா வச்சுக்கலாம், ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கலாம். உள்ளூர்ல நடக்கிற விஷயங்களை நீங்களே வந்து போட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு இன்கம். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன தொழிலாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் வெளியே போய் இங்க லைட்டுலாம் தூக்கிட்டு அவர் வந்து அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பில்ல போட்டு பண்றாங்க. நீங்க உள்ளூர்ல அதையெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இதே போல ஒவ்வொரு சின்ன சின்ன தொழில்களையும் ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து தொழிலுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எல்லாருமே இதே திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களையும் செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப நம்மளுடைய செல்வ குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,000 குரூப்பும் திரும்ப அதே தான் செஞ்சுட்டு இருக்கோம். வேற வந்து புதுசா நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அப்ப இது போல நீங்க ஒரு ஏரியாவை எடுத்துக்கலாம். நீங்க எலக்ட்ரானிக் யுகம் என்பது வேகமாக முறையில் கொண்டிருக்கிறது. நீங்க ரெண்டுமே எலக்ட்ரானிக் இல்லாம ஆகாது அப்படின்ற அந்த ஒரு லெவலுக்கு நம்ம வந்து வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பேங்க்ல வந்து வில்லேஜ்ல கிரெடிட் கார்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு சொல்றது கிரெடிட் கார்டு. நீங்க பேங்க்ல நீங்க எந்த பண்டிகை இருந்தீங்கன்னாலும் நீங்க உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துறாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு வந்து அந்த கார்டை நீங்க இன்செர்ட் பண்ணிட்டு தேவையை வச்சு அவர்கிட்ட பணம் வாங்கிக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட பணம் இருந்தா அவர்கிட்ட போட்டுக்கலாம். இதே சிஸ்டம் 20 நாள்ல உங்க ஊர்ல இருக்கிற பண்டிகையில கிரெடிட் கார்டு வந்துடலாம். ஒரு 50 காலத்துக்கு தரப்பாகக்கூடிய ஒரு இடத்துல நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலையெல்லாம் இது வந்துடலாம். கிராமங்கள்லாம் வெறும் வந்துடும். நீங்க பிராட்பேண்ட் 3G பிராட்பேண்ட் எல்லாம் வந்ததுனால அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமாக்கிவிட்டது. அதனால கூடிய சீக்கிரம் நம்முடைய கிராமப்புறங்களுடைய நிலையெல்லாம் சுத்தமா மாறப்போகுது. அப்ப அதற்கு ஏற்றபடி உங்களுடைய அறிவை உங்களுடைய திறமையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றதை நம்ம பார்க்கணும். சும்மா திரும்ப திரும்ப அதே பழைய அலட்சமாவே அரைச்சிருக்காம மசாப்படி செய்யறது, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யறது, இதே போல அலட்சமாவே நம்ம அரைச்சிட்டு இருக்காம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திச்சா நிறைய ஸ்கோப் இருக்குது. நிறைய ஸ்கோப் இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய அந்த வானம் வந்து எப்படி மிகப்பெரிய வானம் எங்க வேணாலும் பார்க்கலாம். ஒரு பறவைக்கு வந்து எங்கேயாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா, நீங்க இந்த ஏரியாவில் தான் பார்க்கணும், இந்த ஏரியாவில் தான் பார்க்கணும்னா அந்த வானம் பெரிய வானம் எங்க வேணும்னாலும் பார்க்கலாம். அதே போல மதுரை எல்லா பக்கமும் வந்து உங்களுடைய திறன்களை விரிக்க வேண்டும். அப்படி விரித்தால்தான் இந்த வானம் எவ்வளவு பெரியது, இந்த உலகம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு நமக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தெரியும். உங்களுடைய பொட்டன்சியல் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. எப்பயுமே நம்மளுடைய என்ன இருக்குது கரெக்ட் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும் பொழுதுதான் நமக்கு இவ்வளவு திறமை இருக்குதா அப்படின்றது நமக்கே தெரியும். எப்பயுமே இந்த தீட்டும் போதுதான் அந்த கட்சியினுடைய பலம் எவ்வளவு இருக்குன்றது அந்த கட்சிக்கே தெரியும். தீட்டப்படலைன்னா அதனுடைய எது எவ்வளவு அதுக்கே தெரியாது. அதே போல நாம வந்து ஒவ்வொரு இடத்தையும் மோதும் போதுதான் நம்முடைய பலம் என்ன என்பது தெரியும். அப்படி உங்களிடம் இருக்கிற பலம் என்ன என்பது இன்னும் உங்களுக்கு தெரியல. உங்களுடைய பலத்தை உங்களுக்கு உணர செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதை கூடிய சீக்கிரம் இந்த முத்தமிழ் கலை பண்பாட்டு மையமும் அந்த திருசக்தி என்ற அந்த அமைப்பும் சேர்ந்து உங்களுடைய பலத்தை உங்களுக்கு உணர்த்தும், வெளி உலகத்திற்கு உணர்த்தும் அந்த முயற்சியிலே நாங்கள் வந்து ஈடுபட்டுக்கிறோம். அதற்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு, அதுவும் குறிப்பாக நம்முடைய கோவிந்தாட்டியவர்கள் மிகப்பெரிய அந்த சப்போர்ட்டா இந்த வெல்ஃபேர் கமிட்டியினுடைய அமைப்பினுடைய செயலர் மற்றும் பொருளாதார முறைப்பாடுகள் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய இயக்கத்தை நடந்த அந்த இயக்குநர் என்ற முறையிலும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் வந்து கிராமப்புற பிள்ளை முன்னேற்றம் வேண்டும் என்பதுதான். அப்ப ஆல்ரெடி அந்த அடிப்படை நோக்கம் வந்து நிறைவேற்றப்பட்டே வருகிறது. ஒரு கேள்வி நீங்க நேற்று இருந்தது இன்றைக்கு இதை பார்க்கும்பொழுது நேற்றுக்கு இன்றைக்கு உங்களுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நேற்று நீங்கள் சாதாரண ஒரு கிராமங்கள், இன்றைக்கு ஒரு கேமராவை வீடியோ கேமராவை கையாளக்கூடிய அளவிற்கு ஒரு எலக்ட்ரானிக் பொருளை கையாளக்கூடிய அளவிற்கு இது நீங்கள் அறிவாளி. இதே அடுத்த ஒரு உருவாக்கம் பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுடைய அறிவு வந்து மேம்பட்டு. அப்படி உங்களுடைய அறிவை உங்களுடைய திறமையை நீங்க மேம்படுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும். நீங்க உங்களுக்கு என்ன நீங்க நினைச்சாலும் செய்யலாம், சாதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பை இருக்கிறீர்கள். அதற்கான அந்த களத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். இந்த எழுத்தை குறிப்பிட்ட ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை எடுத்த இந்த உறுப்பினர்களையும் இதற்கு மூலதனமாக இருந்த தாமசம் சுப்பிரமணியம் மற்றும் கோவிந்தராஜ் அவர்களையும் பாராட்டி உங்களுடைய முயற்சி தொடர வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன ஐடியா தான் சொல்லுங்க. நான் வந்து ஒரு பிரிச்சுதான் வைக்கிறோம். உங்களுடைய அறிவு நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. உங்களுடைய ஐடியா உங்களுக்கு நீங்க என்னென்ன வகையில உங்களுடைய திறமை இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருடைய திறமை தெரியும். நம்முடைய இந்த திறமைக்கு யாரும் தாம் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். அப்படி திறமை இருந்தால் நீங்க சொல்லுங்க. அதை வெளிக்கொண்டு என்ன என்ன செய்யணுமோ நாங்க செய்யறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்க ஒரு சைட்ல இருந்து பார்க்கறோம். உங்க சைட்ல இருந்து எங்களால பார்க்க முடியல. ஏன்னா நாங்கெல்லாம் கிராமத்தை விட்டு வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஒரு 10-20 வருஷம் ஆயிடுச்சு கிராமத்தை விட்டு வந்து. இப்போ கிராமத்தினுடைய திங்கிங் என்ன அப்படின்றது தெரியல. இன்றைக்கு நீங்க கிராமத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய
அதை நீங்க எப்படி வெளிக்கொண்டு வரணும், என்ன வேணும், என்ன உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அதையும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். இங்க பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, உழைப்பு எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால நாங்க இதுல எந்த உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. சமுதாயத்திலே பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இன்னைக்கு இல்லை, பல ஆண்டு காலமாக எந்த சமுதாயத்திலுமே, தமிழ் சமுதாயத்திலே, இந்திய சமுதாயத்திலே மட்டும் இல்லை, எந்த சமுதாயத்திலுமே பெண்களுக்கு நீண்ட காலமாக அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. பல நாடுகள் போராடித்தான் அங்கீகாரத்தை விமன் லிபரேஷன் மேல்நாடுகளில் விமன் லிபரேஷன் ஒரு பெரிய அங்கீகாரத்துக்காக போராடி வாங்கினாங்க. ஆனா நம்ம நாங்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறோம், பெண்களை தெய்வம் மதிக்கிறோம், மலைக்கு 2 பேர் வச்சிருக்கோம், 6 பேர் வச்சிருக்கோம், 6 பேர் வச்சிருக்கோம், சாமிக்கு கூட நாங்க பொம்பளை பேர் தான் வச்சிருக்கோம், பொம்பளை சாமி தான் இங்க இருக்குது, இப்படியே சொல்லி நாங்கள் அங்கீகாரம் கொடுத்துதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அது உண்மை இல்லை. உண்மையான அங்கீகாரம் என்பது அது இல்லை. பேர் வைக்கலன்னா என்ன, நதிக்கு பெண்களை வைத்தால் என்ன, ஆண்களை வைத்தால் என்ன, இல்லை பேரை வைக்கலன்னா என்ன, அதெல்லாம் அதெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஏமாத்துல பெண்களை ஏமாத்துறது இந்த சமுதாயத்தை பண்ண பல விஷயங்கள் அதுவும் ஒண்ணு. அதனால நீங்கள் அதையெல்லாம் நினைத்து நமக்கு நிறைய உரிமை கொடுத்திருக்கிறாங்க இந்த சமுதாயத்திலே அப்படின்னு நினைச்சு நீங்க ஏமாந்துக்கூடாது. உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சொன்னாங்க தவறான வழிகள். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு மிகப்பெரியது. இன்றைக்கு இந்தியாவுடைய அடித்தளம் எல்லா நாடுகளிலுமே இன்றைக்கு இந்த பொருளாதார பிரச்சனையில எல்லா நாடுகளிலுமே இந்த கலவாசி தொழில். அமெரிக்காவில் தான் ஒரு அவருடைய ஹஸ்பண்டுக்கு வேலை போட்டுன்னா மறுநாள் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட நாடு, அப்படிப்பட்ட கலாச்சாரம். ஆனா இங்கே வேலையே பார்க்காத பொண்ணுக்கு காட்டில் போய் வேலை பார்த்து தனிமூட்டி இருக்காங்க. இங்க இருக்கிற நம்முடைய பெண்களுக்கு இருக்கிற பெண்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரன்னா அந்த கலாச்சாரம் பாரம்பரியம் தான் நமக்கு. அது இருக்கிற வரையும் தான் இந்தியாவுக்கு இந்த பேரும் புகழ்ந்திருக்கும். எனவே அந்த கலாச்சாரத்தையும் நாம் நினைக்க மறக்கக்கூடாது. அதை மறக்காமல், ஏன்னா அடித்தளத்தை எப்படி இருக்கிறதோ அதை வச்சுதான் கட்ட முடியும், எவ்வளவு கட்ட முடியும் நமக்கு தெரியும். அதனால கலாச்சாரம், பண்பாடு என்ற அந்த அடித்தளத்தின் மீதுதான் இந்திய சமுதாயம் அமைந்திருக்கிறது. அந்த அடித்தளம் மேல அந்த அடித்தளம் எந்த வகையிலும் சேரப்படாம நம்ம நம்முடைய உயர்வாக, ஏன்னா இந்த அடித்தளத்தின் மேல் நீங்க எத்தனை மாதிரி வேணும் பெறலாம். ராஜாக்கள் பெரிய கோயில் இருக்கிறது, பெரிய கோயில்ல ஒவ்வொரு கல்லு எத்தனை டன் இருக்கு பாருங்க. அந்த அதை தாண்டிட்டு 1000 வருஷமா ஒரு இஞ்சி கூட குறையாம அப்படியே இருக்குது. ஆனா நம்ம இப்ப கட்டடம் கட்டிட்டு போதே அறுபடுக்குள்ள இருக்குது. அப்போ அந்த அடித்தளம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றத பாருங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான அடித்தளம் தான் நம்முடைய கலாச்சார அடித்தளம் என்பது. அந்த அடித்தளத்தின் மீது நீங்க எவ்வளவு வேணுமாவும் உயரலாம். அவங்க அப்படிப்பட்ட அடித்தளத்தை நாம் இருக்கிறோம். எனவே அதற்காக நாம் தெரிவிக்க வேண்டும். அந்த அடித்தளம் எந்த வகையிலும் சேதப்படாமல் நாம் முயற்சிப்பட வேண்டும். அதற்காக இந்த இயக்கங்கள் கட்டாயம் பாடுபடும். இந்த அருமையான படத்தை எடுத்த அனைவருக்கும் பாட்டு தெரிவிக்கிறேன். உங்களுடைய திறமை மேலும் மேலும் நெருங்க வேண்டும் என்று பாராட்டி விடுகிறேன். என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தியதற்காக திருசக்தி அமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டி மகிழ்கிறோம். Yes, Paul in India. G. Govindavan. வரையறதுக்கு பாட்டு பாட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சமா படிக்கணும். அதேதான் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. G. Malavika. Vimala,
P. Jitraveni, R. Divya, K. Periyankal, G. Kirija, S. Vanaja, P. Vijayashmi, and Sophia Selina Vimali, P. Abarna, Saranya, K. Yamana, S. Ramaraj, K. Bama, R. Rajeshwari, Basma Roshni, Elizabeth Mary, Basma Roshni, Elizabeth Mary, Papa, Nalayini, S. Rani, A. Maheshwari, J. Ratna Mary, S. Ramilwani, M. Puja, R. Ambiha, N. Sundaramani, V. Subramanian, N. Suja, Tamilwani, N. Papa, N. Suja, R. Ambika, Sundaravalli, A. Elizabeth, Lalita, Vannamadi, Vasanta, Kanilmani, Jyoti, Rajesh Mary, Vanessa,
பூங்கோதை, ஸ்ரீ விஜயா, அமுதா, வசந்தகுமாரி, பூங்கோதை, விஜயா, அமுதா, எஸ் விஜயா, வளர்விழி, என் சித்ரா, சசிகலா, அகிலா, அம்பிகா, பரமேஸ்வரி, புஷ்பம், அனிதா, தேவி, பானு, சரஸ்வதி, சாந்தி, மாலதி, குணவதி, நிஷா, ஆனந்தி, மீனாகுமாரி. வந்து பார்த்த பிறகுதான் நம்ம ஆட்சியர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய பார்வை அந்த படத்தில் லைத்திருப்பதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அதாவது எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாம கிராமப்புற பெண்களுக்கு கையில ஒரு கேமராவை கொடுத்து வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி தூக்கி நிற்கிற சமயத்துல முடியுங்கிறதுக்கு ஒரு சாதித்து காட்டுறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உண்மையிலேயே இந்த இனிமேல் எடுத்த அதற்காக நமக்கு ஆலோசனை வாங்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இனிமேல் எடுத்த தேவையான இயக்குநர் அவர்களுக்கும் அதே போன்று நண்பர்கள் தாமஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நேரடி கிராமப்புற இளைஞர்களுக்கு செயல்பட்டு இருக்குது. அது மட்டுமல்லாமல் நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்துவேன். அப்ப இந்த கிராமத்து பிள்ளைகள் இந்த அளவுக்கு வருகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு மனதில் இருக்குது. நான் இந்த அளவுல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு பயிற்சிகள், அதாவது கைத்தொழில் முறை கற்றுக்கொள் கவலை உணர்த்தலை ஒத்துக்கொள்ளும் கிராமத்து பழமொழி சொல்லுவாங்க. அந்த வகையில இவர்கள் கையிலே ஒரு தொழில், அந்த தொழிலும் ஒரு கண்ணியமான தொழில், அதாவது தனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியது. எம்பவர்மெண்ட் இதுல இருக்கு, அதாவது பெண்களை வந்து அதிகாரப்படுத்தக்கூடியது. என் கையில் இது முடியும். அதாவது ஒரு சாதாரணமா பேசிக்கிட்டு ஒரு கல்வி லாங்குவேஜ் அதை எடுத்திருந்தாங்க. நான் போய் அப்பாட்ட கேட்கிறேன், அம்மாட்ட கேட்கிறேன், இந்த தொழில் சொல்லுங்க நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஆம்பளை தான் வீடியோ காட்டினா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல போட்டு நிச்சயமாக பெண்கள் முடியும் அந்த கருத்துல முடிச்சு காட்டி இருக்கிறாங்க. இவர்களுக்கு யார் இயக்குனர் என்ன எனக்கு தெரியாது. ஆனா இந்த அளவிற்கு அவருடைய சிந்தனை முற்போக்கு சிந்தனை நாம் கண்கூடாக பார்ப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நினைக்கிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிராமத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கலெக்டர்லாம் இப்ப பாத்தீங்கன்னா டவுன்ல எல்லாம் ஏற்கனவே இம்ப்ரூவ் ஆகி எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. எல்லாம் அர்த்தம் மீறி போக ஆரம்பிச்சாங்க.
உங்களுக்கு தெரியாததே எதுவும் கிடையாது, அந்த மாதிரி போயிட்டாங்க. எல்லாம் கிராமத்துலதான் எதுவுமே தெரியுது. ஆனால் டிவி பார்த்த பிற்பாடு அதனுடைய பார்த்தோடனே அவங்க விழிப்புணர்ச்சி ஜாஸ்தி வருது. இப்ப கத்துக்கணும்னா அங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து டிவி காட்டி இந்த மாதிரி கேமரா கொடுத்து போயிட்டு பாருங்க, அது பண்ணுங்க, இதெல்லாம் படிக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப அவங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல விழிப்புணர்ச்சி நிறைய இருக்கு, நிறைய விதத்துல சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அது சில விஷயங்கள்ல தப்பான வழிகளையும் போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதாவது இப்ப இந்த பைனான்ஸ் அது எதுவும் வச்சுட்டு கட்சியில மக்களை ஏமாத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் கூட நிறைய. ஆனா வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாமே இன்னும் எல்லாமே வெளியில தெரியாதவர்கள். நான் சில இடங்களுக்கு போனேன், நாங்கள் எல்லாம் ட்ரெயின் கூட பார்க்காதவங்க எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அது தேவை கோயில் மூலியமா